தான் 6 அறிவு படித்த மனிதனே எப்படி நடந்துப்பான்னு நமக்கு தெரியாத போது 5 அறிவு படித்த மிருகம். அவங்க கேட்டதில் நியாயமான கேள்வி. பணக்கார வீட்டு பசங்க யாராவது நாய் கடிச்சிருக்காங்கன்னா அவங்க கார்லேயே போகிறாங்க வராங்க, பிரச்சனை இல்லை. நானே இது எங்கள் தெருவில் இப்போ சொல்லலை, நான் ஒரு 40 வருஷம் முன்னாடி 45 வருஷம் முன்னாடி ஸ்கூட்டரில் போகும்போது அப்படியே 2 காலை தூக்கி அப்படி வச்சுட்டு போவேன். அதாவது 2 காலும் ஸ்கூட்டரில் அந்த ஸ்டீரிங் மேலே இருக்கிற அளவுக்கு. ஏன்னா அது எப்படி வரும், துரத்திட்டு வரும். அந்த நாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெருவுக்கு என்ன பேர் வச்சாலும் இது என்னுடைய தெரு அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அந்த நாய்க்கு வந்துடும். அது என்னுடைய ஏரியா, நீ உள்ள வராதேன்றது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் கிரவுண்டை விலை கொடுத்து வாங்கலை, அது பிளாட்டு போட்டு வாங்கலை, கார்பரேஷனுக்கு டேக்ஸ் கட்டலை, ஒன்றுமே பண்ணல. இத்தனை நிகழ்ச்சி பண்ணின நீங்கள் ஒரு கார்பரேஷன் அதிகாரியை கூப்பிட்டு இந்த மாதிரி நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, அரசாங்கம் இது என்ன செஞ்சுருக்கு, இதுக்கு என்னெல்லாம் செய்கிறதா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் ஜெனிவினாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஒரு விலங்குகள் மேல் பாசத்தை செலுத்தக்கூடியவர்களை தாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் கேலி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் போனது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். மிஸ்டர் கோபிநாத், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு நாயே நம்ம வீட்டில் ஒருத்தர் கடிச்சிட்டுனா உடனே நாயை தூக்கி வெளில தான் எறிவான். தவிர ஐயோ பாவம்டா ஜிம்மிக்கு என்னடா தெரியும், நீ ஏன்டா ஜிம்மிக்கு வாயில் போய் உன்னுடைய காலை விட்ட, சாரி ஜிம்மிக்கிட்ட சாரி கேளு அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அடுத்த நிமிஷம் அந்த நாயை தூக்கி வெளியில் எறிய மாட்டோம். நமக்கு மனித உயிர்கள் தான் முக்கியம், அதுக்கு அடுத்தது தான் பாக்கி எல்லாமே. ஆனால் அங்கே மனித உயிர்களுக்கே வேறு வேறு விலை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அது நமக்கு ஒரு அரசியல், சட்டம், தர்மம் எல்லாம் வேறுபடுகிறது ஒன்றுத்துலேயும். ஆனால் நாய்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆக வேண்டும், தெரு நாய்களை. இப்போ எங்கள் வீட்டில் 3 நாய் இருக்குன்னா 3 நாய்க்கு நான் கார்பரேஷனில் அதை ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ஊசி போட்டது எடுத்து எல்லாம் எடுத்து கார்பரேஷனுக்கு அந்த பணமும் கட்டி நான் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கேன். சட்டத்தை நாம் மதித்தா சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் வந்துட்டார், டம்முன்னு அது ஏறி நிற்குதுன்னா அவங்க பயப்படுறாங்கன்னு பயப்படாதீங்க, அது ஒன்றும் பண்ணாதுன்னு நான் சொல்கிறது அவருக்கு புரியும். அதுக்கு புரியலன்னா அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது பசி நேரமாக இருந்தால் நீங்கள் பசி நேரத்தில் எந்த அனிமல் சாப்பிடும் பொழுதும் எஜமானனுக்கே ஒரு பிரச்சனைனா கூட அது எஜமானனை காப்பாற்றணும், சாப்பாட்டை விட்டுட்டு எஜமானனை காப்பாற்றணும்னு வராது. இது ஒரு